ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஃபேஷன் வித் ஏஞ்சல்லேருந்து உங்கள் சித்ரா பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு மிஷின் எம்ப்ராய்டிங் தான் போட்டுட்ருக்கோம். இது வந்து கஸ்டமருடைய சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் வித்து கோல்டு புட்டாஸ் வரும். ஸோ அது காம்பினேஷனாக அவங்க கோல்டு கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க், அதனால பிங்க்கு மெயினாகவும் கோல்டு வந்து செகண்டரி கலரும் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக அவுட்புட் வந்திருக்குது. இந்த ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு டைமிங் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது ஆல்ரெடி 1/2 hour ஓடிடுச்சு. ஒரு ஸ்லீவுக்கு மட்டுமே பாருங்கள் 3 மணி நேரம் ஆகுது. ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் ரொம்ப ஹெவியான ஒர்க்கு. இந்த 2 ஸ்லீவுமே 10 inches கை ஹேண்டுக்கு வருது. ஸோ நெக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் பாருங்கள் கிராண்டாக இருக்கும் ஸ்லீவ்ஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிராண்ட் ஒர்க் வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆகுது. அதுவும் இல்லாமல் த்ரெட்டு பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மிஷினுடைய ஹைலைட்டே அதாங்க. எங்கேயுமே ஒரு பிசிறு தட்டாது. ஒரு நூல் பிரிஞ்சால் எல்லா எம்ப்ராய்டிங்குமே பிரிஞ்சிடும். ஸோ இதில் அந்த மாதிரி வராது. ஒரு நூல் அறுந்துட்டால் கூட அந்த நூல் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் இது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஸோ நான் டெய்லரிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் கூட அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது இந்த மிஷினு. ஒரு நாளும் நானுமே ஒன்று இதில் கற்றுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ தெரியாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இது கஷ்டம்தான். 4 ஸ்டெப்புலாம் சொல்கிறாங்க. அது 4 ஸ்டெப்புலாம் வந்து அவங்க பேசிக்காக சொல்கிறது. ஆனால் இதுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா ஒரு பேட்டர்னுமே உங்களுக்கு ஒரு மாதிரியான வித்தியாசமாக தான் வருது. அதனால் ஒரே அளவு ஒரே மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம போக போக தான் வந்து கற்றுக்க முடியும். தெரியாதவங்களாக தான் இது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ எங்களுக்கு இதில் ஒரு 4 இயர்ஸாக எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்றதுனால ஒன்றா நானுமே இதை கண்டுபிடிக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அவுட்புட். இது வந்து பியூர் கோல்டு டபுள் ஷேடிங்கில் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த டிசைன்ஸ் வந்து வந்திருக்கு. 10.5 inch வருது கையோடைய ஹைட்டு. ஸோ ரொம்ப அவுட்புட் நல்லாயிருக்கு. உண்மையிலே இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தோம்னா ஸோ கஸ்டமர்ஸ் வேண்டான்னு மறுப்பே தெரிவிக்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு புதிய கான்செப்ட் கொண்டு வரப்போகிறேன். அது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா எம்ப்ராய்டிங்லேயே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டானதெல்லாம் கொண்டு வரப்போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் ஒன்றா உங்களுக்கு போடுறோம். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த மாதிரி புதிய அப்டேட்டுங்க வந்து நான் என்ன கொண்டு வரதுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமு, லோகோஸு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்புறம் மேரேஜோடைய ஃபோட்டோஸ் இருந்தால் மெமரபுளாக, பர்த்டே இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட ஒரு 5000க்கு மேலே இருக்குது டிசைன்ஸ். பாருங்க பேக் நெக் இது. ஸோ பேக் நெக் வந்து இதில் வந்து எப்படின்னா இந்த டிசைன்ஸில் சிம்பிளாக இருக்கும் பேக் நெக்கு. ஆனால் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்றுத்தில் பேக் நெக் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸ்லீவ் வந்து சிம்பிளாக இருக்கும் ஷார்ட்டாக. ஸோ ஒன்று ஒரு மாதிரி. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. யாராச்சும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் நாங்கள் கொடுக்குற டிசைனை போடுங்கன்னு சொன்னாலும் அதுவும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.